காளானை ஒருமுறை இப்படி கொத்துக்கறி செய்து சாப்பிடுங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டில் காளானை வாங்கி சமைப்பீர்களா? எப்போது காளான் வாங்கினாலும் அதை காளான் கிரேவி, காளான் பிரியாணி தான் சமைப்பீர்களா? அப்படியானால் அடுத்த முறை காளான் வாங்கினால் அதைக் கொண்டு கொத்துக்கறி செய்யுங்கள். இந்த காளான் கொத்துக்கறி சாதத்திற்கு மட்டுமின்றி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியுடன் சாப்பிடவும் நன்றாக இருக்கும். இந்த காளான் கொத்துக்கறி செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். உங்களுக்கு காளான் கொத்துக்கறியை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள இதோ காளான் கொத்துக்கறி ரெசிபியின் எளிய செய்முறை. அதை செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். வறுத்து அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: மல்லி 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 1, வரமிளகாய் 4, முந்திரி 10, கறிவேப்பிலை 1 கொத்து, கசகசா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன். கொத்துக்கறிக்கு தேவையான பொருட்கள்: காளான் 200 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, கறிவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி சிறிது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, தண்ணீர் தேவையான அளவு. முதலில் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்து நன்கு வறுக்க வேண்டும். பின் அதில் வரமிளகாய், கறிவேப்பிலை, முந்திரி சேர்த்து நன்கு வறுத்து அடுப்பை அணைத்துவிட வேண்டும். பின்பு அதில் கசகசாவை சேர்த்து அந்த சூட்டிலேயே வறுக்க வேண்டும். வறுத்த பொருட்கள் நன்கு ஆறியதும் மிக்சர் ஜாரில் போட்டு நன்கு மென்மையாக அரைத்து பொடி செய்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின் காளானை மிகவும் பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சோம்பு சேர்த்து தாளிக்க வேண்டும். பின் பொடியாக நறுக்கிய வெங்காயம் மற்றும் கறிவேப்பிலையை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். அடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் தக்காளியை சேர்த்து சுவைக்கேற்ப உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போக நன்கு வதக்க வேண்டும். பிறகு அதில் காஷ்மீரி மிளகாய் தூள் மற்றும் அரைத்து வைத்துள்ள பொடியை சேர்த்து கிளறி சிறிது நீரை ஊற்றி மூடி வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் பொடியாக நறுக்கிய காளானை சேர்த்து கிளறி மூடி வைத்து 4 முதல் 5 நிமிடம் வேக வைக்க வேண்டும். காளான் நன்கு வெந்ததும் கொத்தமல்லியை தூவி கிளறி இறக்கினால் சுவையான காளான் கொத்துக்கறி தயார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.